அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் மேல் அதீத அன்பு பாசம் அதிகரிக்க வேண்டுமா? அடிக்கடி பிரச்சனைகள் வருது. சில சமயம் நல்லா இருக்காங்க, சில சமயம் திடீர்னு பிரச்சனை பண்ணுறாங்க, வெறுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க, அல்லது பேசாமல் இருந்துடுறாங்க, இல்லை ஃபோன் பிளாக் பண்ணிடுறாங்க. ஆனால் கொஞ்ச நாளில் மறுபடியும் சரியாயிடுறாங்க. ஆனால் மறுபடியும் பிரச்சனை வருது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க. பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. அவங்க குழம்பி போயிருப்பாங்க. இந்த பிரச்சனை எப்படி தான் சால்வ் பண்ணுறது? ஒரு வாட்டி இருக்கிற மாதிரி ஒரு வாட்டி இருக்க மாட்டேங்கிறது. இவங்களை எப்படி சரி பண்ணுறது? இதற்கு நிரந்தர தீர்வு என்ன? இது தெரியாமல் விழிப்பாங்க, கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க, அவசரப்பட்டு கொண்டு இருப்பாங்க. என்ன பேசினாலும் பிரச்சனை. சில சமயம் நல்லா இருப்பாங்க, சில சமயம் ஆளே மாறிடுவாங்க. என்ன பண்ணலாம்? அப்போது இந்த பதிவு உங்களுக்காகத்தான். யாருக்காக? இந்த மாதிரி பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவங்களுக்காக இந்த பதிவு. ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் பவர்ஃபுல்லான இயந்திரம். ஒரு வாட்டி பண்ணிட்டா போதும், வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். சிம்பிளான மெத்தடு. வீடியோ இந்த பதிவும் சின்ன பதிவு தான், அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம், மற்ற நாட்களில் பண்ணலாம். இது காலையில் சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். ஆனால் டைமிங் இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க. ஈவினிங் பண்ணலாமா, நைட் பண்ணலாமான்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க. இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுருங்க. அதிக நேர விரயமோ பணத்தை செலவு பண்ணுறதோ எதுவுமே கிடையாது. ஒரு பேப்பர் இருந்தால் போதும். யூஸ் பண்ணாத ஒயிட் கலர் பேப்பர், ஒரு பேனாக இருந்தால் போதும். பிளாக் கலர் இருந்தால் பெஸ்ட்டு. அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் பென் இருக்கோ அதை பயன்படுத்தி ஸ்க்ரீனில் நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன் இந்த எந்திரத்தை வரைங்க. வரைஞ்சி முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் பண்ணிவிடுங்க. வெற்றி உறுதி. அப்படியே ஆளே மாறிடுவாங்க. நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. அடிக்கடி பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் உங்கள் லைஃப். ஒரு நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீளமான பாக்ஸ். அதுக்கு மேலே ஒரு கோடு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இங்கே 786 போடுங்க. இங்கே ஒரு 2 கோடுகள் போடுங்க. 20, 11, 17. இங்கே 9, 9, 9, 9. அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு கீழே உங்கள் பெயர் போடுங்க. அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர், உங்கள் மனைவியோ கணவனோ காதலனோ காதலியோ, ஒன் சைடாக லவ் பண்ணிட்டுருக்கவங்களோ அல்லது புதுசாக லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறவங்க யாரோ அவங்களுடைய பேர் அங்கே போடுங்க. சில பேர் சொல்வார் பேச்சு கேட்டு எல்லாம் மீறி போவாங்க. அவங்களெல்லாம் இந்த எந்திரத்தை பயன்படுத்தி அடக்கிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படாது. இப்போ இந்த எந்திரத்தை நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம், பேருக்கெல்லாம் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இதை மடிச்சுக்கோங்க ஸ்கொயர் டைப்பில். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் மடிச்சுக்கோங்க. மடித்து டேப் போட்டு சுற்றுங்க. செல்லோ டேப் போட்டு சுற்றிருங்க. அல்லது நூல், எந்த கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல, தையல் நூலால் 4 பக்கமும் நல்லா சுற்றி இதை பாரமான பொருள் கீழே வைக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கலாம், மறைவான இடத்துல, அல்லது வெளியே கொண்டு போய் கூட வைக்கலாம். 3 நாட்கள் கண்டிப்பாக பாரமான பொருள் கீழே இருக்கணும். சில பேர் பயப்படுவாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுருந்து எப்போச்சும் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. 3 நாள் வச்சுருங்க ரகசியமாக. அதுக்கப்புறம் இதை வெளியே கொண்டு போய் ஓடுற தண்ணியில் போடலாம் அல்லது புதைக்கலாம். ஓடுற தண்ணீர் தான் போடணும், கிணத்துலையோ குளத்துலையோ போடக்கூடாது.
இல்லை அப்படியே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைனாக்கா அப்படியே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். வெளியே போய் பாரமான பொருட்களை வைக்கிறவங்க அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை அவங்க பயந்தாங்கனாக்கா அவங்களும் இதை எடுத்து ஓடுற தண்ணியில் போடுங்க அல்லது புதைச்சிடுங்க. ரொம்ப சிம்பிளான சக்தி வாய்ந்த ஒரு வசிய முறைங்க. நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்கள், வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எல்லாமே நல்லபடியாக முடியும், முழு நம்பிக்கை ஈடுபாட்டோட பண்ணிங்கனாக்கா. மீண்டும் மற்றொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.